நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ ஊட்டி தாங்க போயிட்டுருக்கிறோம். நம்ம பயணியர் பயோடேங்க்ல என்ன மாரியெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாரி மீதி பயோடேங்க்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம பயணியர் பயோடேங்க் எப்படி தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி தாங்க டீட்டெயில் வீடியோ தாங்க இது. நம்ம பயணியர் பயோடேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ 2000 லிட்டர் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கிற ஒரு வெஜிடபிள் ப்ராசஸிங் கம்பெனிக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறக்காக வந்திருக்கோங்க. உங்களுக்கு ஊட்டி அப்படின்னாவே தெரியும், மண் எப்போவுமே ஈரப்பதமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஏரியாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பயோடேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளேயே நீங்கள் கடையில் பணம் கொடுத்து செலவு பண்ணி வாங்கி போட்டால் மட்டும்தாங்க உள்ள கழிவுகள் சுத்தமாகும். ஆனால் நம்ம பயணியர் பயோடேங்கை பொறுத்த வரைக்கும் 50 வருஷம் பாக்டீரியாவுக்கு வாரண்டி கொடுத்துறோம். நம்மளால எப்படி இந்த மாதிரி வாரண்டி கொடுக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நாங்கள் 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல், அதாவது இரும்பை விட உறுதியான எஃப்ஆர்பி மெட்டீரியலை செஞ்சுருக்கோங்க. அதாவது ரா ஃபேப்ரிக்காக நம்ம இம்போர்ட் பண்ணிங்க, அதை நம்ம ஒரு 3 நாளைக்கு கோட்டிங் கொடுக்குறோங்க. இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பாக்டீரியா டேங்க்குள்ளே இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு சமச்சீரான வெப்பநிலை வேணுங்க. அதாவது வெளியே மழை பெஞ்சாலும் சரிங்க, வெயில் அடித்தாலும் சரி, டேங்க்குள்ளே ஒரே மாதிரி வெப்பநிலை இருந்தால் மட்டும்தாங்க பாக்டீரியானால் இனப்பெருக்கம் பண்ண முடியும். அதனால தாங்க நம்ம பயணியர் பயோடேங்க் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு டேங்க்குக்கும் 50 வருஷத்துக்கு பாக்டீரியாவுக்கும் வாரண்டி கொடுக்க முடியுதுங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற பயோடேங்கை வாங்கினீங்கன்னா சிங்கிள் பீஸ் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் டேங்க்கை செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி டேங்கை நீங்கள் வாங்கும்போது ஒவ்வொரு 2 மாதத்திற்கு ஒரு முறையும் நீங்கள் பாக்டீரியாவை பணம் செலவு பண்ணி வாங்கி போட்டால் மட்டும்தாங்க கழிவுகள் சுத்தமாகும். அதுவும் பாக்டீரியா உள்ள இனப்பெருக்கம் பண்ணாதுங்க. அதே மாதிரி 3 அறைகள் இருக்கிற பயோடேங்கை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோடேங்கில் பார்த்தீங்கன்னா 5 அறைகள் கொடுத்துருக்கோம். இதனால கழிவுகள் முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ இல்லை மழைநீர் தொட்டிலையோ விட்டுறலாங்க. அதே மாதிரி பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக பயோமீடியா பயோபாலிமருங்கிற மேட்டர் நம்ம பயணியர் பயோடேங்கில் மட்டும்தாங்க கொடுத்துருக்கோம். டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு குறைவான இடம் இருந்தாவே போதுங்க. கார் பார்க்கிங் கீழே, மாடிப்படி கீழே கூட இந்த டேங்கை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்ஸ் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டேங்கை ஈஸியாக எடுத்து வேறு இடத்துல உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் கான்க்ரீட்டில் இருக்க பயோடேங்கோ இல்லை பிளாஸ்டிக்கில் இருக்கிற பயோடேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுக்கும்போதே உடஞ்சிருங்க. அதனால் அதை எடுத்து வேறு பக்கம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது முடியாத விஷயம். உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ₹1 கூட செலவு கிடையாதுங்க. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயணியர் பயோசெப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ்னு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.